ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வெல்கம் டு திஸ் சேனல். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சவுண்ட் சொல்லுங்க. என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நிவின் பாலி சார் நடிச்சிருந்த பிரதீட்சையா அப்படிங்கிற ஒரு மலையாள படத்தை ரிவ்யூ பண்ண போறோம். ஸோ இது வந்து மலையாளத்துல பாத்தியான்னு கேட்டா கிடையாது. ஆனா இந்த படம் 2026 இப்போ இந்த டைம் 24ஆம் தேதி இந்த படம் வந்துட்டு என்ன ஆயிருக்கு அப்படின்னா தமிழ் டப்ல ஜியோ ஹாட்ஸ்டார்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ தமிழ் டப் ஜியோ ஹாட்ஸ்டார் ரிலீஸ் ஆனது இதை பத்தி ரிவ்யூ பண்ண போறோம். ஸோ வாங்க நாம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க கேட்டீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த படம் ஒரு அரசியல் சார்ந்த ஒரு படமாக இது இருக்குது. வெறும் 2 சீட் மெஜாரிட்டியில இருக்கிற உனக்கு கொஞ்சமாவது தன்மானங்கிறது இருக்கணும். என்ன அப்படி அரசியல் இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு வர்கீஸ் அப்படிங்கிற ஒரு சிஎம் இருக்காரு கேரளால. ஸோ அந்த வர்கீஸ் அப்படிங்கிற ஒரு சிஎம் வந்து நிறைய ஊழல் சம்பந்தம் பிரச்சனைகள் அப்படிமா இருந்துட்டு ஏகப்பட்ட விஷயம் பண்ணியிருக்காரு. ஆனாலுமே அவர் ஊழல்கள் அந்த மாதிரி விஷயம் பண்ணியிருந்தாலும் அவரு இந்த லேடிஸ் மேட்டர்ஸ்ல வந்துட்டு அவர் வந்து அந்த மாதிரிலாம் ஒரு நல்ல ஒரு கேரக்டர். லேடிஸ் மேட்டர்ஸ்ல வந்து நிறைய வந்து ஹெல்ப் எல்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ அவங்களுக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காரு. அதெல்லாம் பார்த்துக்கலாம், தட்டி விடலாம், அந்த மாதிரி நல்ல ஒரு கேரக்டர். பட் ஆனா ஊழல் பணத்துல வந்து ஊழல் நிறைய பண்ணியிருக்காரு. இருந்தாலுமே இந்த விஷயத்துல நான் நல்லவன் அப்படி மாதிரி இருந்துட்டு ஒரு போர்ட்ரே பண்ற ஒரு ஆள். இவருக்கு ஜான் வர்கீஸ் அப்படி மாதிரி இருந்துட்டு ஒரு பசங்க இருக்காங்க அண்ட் இன்னும் ஒரு பசங்க இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த 2 பசங்கள்ல வந்துட்டு ஒருத்தருக்கு என்ன அப்படின்னா இந்த அரசியலே வேணாம், நான் வந்துட்டு ஐடி சம்பந்தமா அந்த இதுல வந்து நான் வந்துட்டு போயிட்டே இருக்கிறேன். ஸோ எனக்கு அதான் பிடிக்கும் அப்படி மாதிரி இருந்துட்டு அவர் இருக்காரு. இன்னொருத்தருக்கு என்ன அப்படின்னா வந்துட்டு மூத்தவர். ஸோ மூத்தவருக்கு வந்து எனக்கு இந்த அரசியல்னா அவ்வளவு வெறி பிடிக்கும் அந்த மாதிரி இருந்துட்டு ஒருத்தர். அப்படி இப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷன்ல இங்க என்ன நடக்குது அப்படின்னா திடீர்னு இவர் மேல வந்து ஒரு அலிகேஷன் வருது. லைக் வந்து ஏற்கனவே நிறைய விஷயத்துல இவரோட ஊழல் அது பிரச்சனை இது பிரச்சனை வரும்போது எல்லா விஷயத்தையும் தடைகளையும் தாண்டி வந்த ஒருத்தரால ஒரு பொண்ணு வந்து என்னை இவர் வந்துட்டு வழிகட்டாயமா இப்படி பண்ணிட்டாரு, என்னை வந்து அட்ஜஸ்ட் பண்ண சொன்னாரு, நான் வந்து வேற வழி இல்லாம இது பண்ணிட்டேன், என்னால தாங்க முடியல. அது வந்து ஒரு விஷயத்த அங்க தொடங்குறாங்க. ஸோ தொடங்கினோடனே இவருக்கு வந்து அதை வந்துட்டு இல்ல நான் அப்படி இல்லை அப்படி மாதிரி நிறைய சொல்றாரு. பட் அதெல்லாம் வந்துட்டு முடியல. ஸோ அந்த டைம்ல நிறைய பிரச்சனையும் வந்துட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது இங்க சில விஷயங்கள் வந்து தவிர்க்க முடியாம சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. ஸோ அந்த விஷயங்களை வந்துட்டு பார்க்கும்போது நமக்கே வந்து தோணும், இங்க இது ஒரு சின்ன ஒரு மேட்டர்னால எவ்வளவு பெரிய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு பாத்தீங்களா அப்படின்னு வந்து. என் கதை இன்னையோட முடிஞ்சிடும்னு பல பேர் சொல்றாங்க. இப்போ ஒரு ஒரு காட்டை வந்துட்டு பத்த வைக்கணும் அப்படின்னா வந்துட்டு சின்ன ஒரு தீப்பொறி போதும் அப்படி மாதிரிதான் இருக்குல்ல. ஸோ அதே மாதிரிதான் ஒரு சின்ன ஒரு தீப்பொறி போதுங்க உலகத்துல இருக்க எல்லா விஷயத்தையும் அழைச்சி தள்ளுறதுக்கு. அந்த மாதிரி ஒரு சில விஷயத்துல நல்லவரா இருக்கிற ஒருத்தரை வந்துட்டு அப்படியே மொத்தமா டோட்டலா சிதைச்சிருவாங்க. உலகத்தை வெளியில தேடாத, உள்ளே இருக்கு. அவரும் வந்து தன்னுடைய தன்மானத்தை காத்துக்கிறதுக்காக சூசைட் பண்ணிப்பாரு. அப்படி இருக்கும்போது தன்னுடைய மூத்தவர் அந்த வர்கீசருடைய மூத்தவன் வந்துட்டு அரசியல்ல வருவான்னு பார்த்துட்டு இருக்கிற டைம்ல எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்டா வந்து தலைவரோட தம்பி வருவாரு. யாரும் இல்ல, பிரதிபிம்பங்களா தான் இருக்காங்க. சோ தன்னுடைய தம்பி ஜான் வர்கீஸ் இருக்கிறார். ஸோ அவரு வந்து இந்த இதுக்குள்ள அரசியல்ல களம் எடுத்து வைப்பாரு, கால் வைப்பாரு. ஸோ கால் வச்சு என்னுடைய அப்பாவோட இதுக்கு நான் பழி வாங்கணும் அப்படின்னு வந்துட்டு சொல்ல மாட்டாரு. சொல்லாம நான் அதுக்காக வரல, நான் வேற இதுக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு வந்துட்டு அதை மாத்தி அதை திரும்ப கொண்டு வந்து அதை வேற விதமா கொண்டு போய் அதை வேற விதமா காமிப்பாங்க. ஆனா எனக்கு இந்த படம் பார்க்கும்போது வந்துட்டு பக்கா ரிவெஞ்சான ஒரு ஸ்டோரியா தான் தெரிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாம வந்து இவரு இந்த இளைய மகன் இருக்கான்ல, சோ அவர் வந்து அந்த நிவின் பாலி அவர் வந்து அரசியல் வர்றதுக்கு அவரே நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணியிருப்பாரு. இவருக்கு அரசியல் வேணாம்னு சொல்லி வெளிப்படையா காமிச்சிட்டு இருந்தாலும் அந்த ஒரு பவர் நமக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக அவர் என்னென்ன விஷயங்கள் பண்றாரு அப்படிங்கறது நீங்க இந்த படத்தை பார்த்தாலே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியும். என்னோட சக்சஸ் ஸ்டோரி கேட்கதான். பட் am I successful? மந்திரி சபை அமைக்கிறதுல பலவிதமான சிக்கல் இருக்கு. ஆனா இந்த மலையாளம் படம் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இந்த படம் ஃபுல்லா பேசிட்டு தான் இருப்பாங்க. பெருசா அந்த ஆக்ஷன் பிளாக் அது இது அப்படி இப்படிலாம் எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் ஏ கான்வர்சேஷன். ஓகே, ஸோ அப்பா மகனுக்குள்ள இருக்கிற கான்வர்சேஷன் அண்டு மகன் தன்னோட ஒய்ஃபு கிட்ட இருக்கிற கான்வர்சேஷன், அதுக்கப்புறம் ஐடி ஃபீல்ட்ல அங்க வந்துட்டு இருக்கிற அந்த டெக்னிக்கல் அந்த விஷயத்த சொல்ற கான்வர்சேஷன், அதுக்கப்புறம் வந்து வில்லன் வந்துட்டு ஒரு மீடியா ஸ்பெஷலிஸ்டா இருப்பாரு. ஸோ மீடியானாலதான் இங்க வந்துட்டு எல்லாமே மாறிட்டு இருக்குது. எங்களால தான் இங்க எல்லாருமே எங்களுடைய பேச்ச பேசிட்டு இருக்காங்க, நாங்க பேசுறதுதான் அவங்க பேசணும் அப்படின்னா இருந்துட்டு சில விஷயங்களை வந்துட்டு காமிக்கிறது
உண்மையிலேயே வந்துட்டு பயங்கரமா இருந்துச்சு. அண்ட் எனக்கு இந்த படம் பார்க்கும்போது சில பேருக்கு இந்த படம் பிடிக்குமான்னு கேட்டா கண்டிப்பா எனக்கு தெரியாது. பிடிக்காது. ஏன்னா இந்த ரேட்டிங் கூட பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 5.6 அந்த மாரி தான் குடுத்துருக்காங்க. இட் லைக் வந்து இந்த படத்தோட கோர் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஏற்கனவே ஒரு ஊழல்வாதி தான் இங்க வந்துட்டு சிஎம்மா இருக்காரு. பட் இருந்தாலும் இந்த ஊழல்வாதி வந்துட்டு சில விஷயத்துல நல்லவன். அப்படி இருக்கும்போது என்னால இந்த விஷயத்த தாங்க முடியல. நான் எவ்வளவு விஷயம் பார்த்திருப்பேன். என்னால விஷயம் தாங்க முடியாம நான் இப்படி இப்படி ஒரு விஷயம் நடக்குது. சூசைட் நடக்குது. ஸோ இதுல இருந்து எப்படி மீண்டு வரன்னு பார்க்கும்போது, அவருடைய மகன் வந்துட்டு வேற விதமா அத கொண்டு போய் அத வந்துட்டு பயங்கரமா காமிச்சு, அதுலேருந்து இவர் எப்படி சிஎம் ஆனாரு அப்படிங்கிறதுக்கான ட்விஸ்டர்ஸ் எல்லாம் காமிக்கும்போது, நமக்கே வந்து தோணும். ஓய் ஏய் என்னடா இது இப்படிலாமா கொண்டு வர்றீங்க அப்படி மாரி இருந்துட்டு. பட் நான் எதிர்பார்த்தேன். ஓகே நெறைய ஆக்ஷன் பிளாக்ஸ் அந்த மாரி இந்த மாரிலாம் ட்ரை பண்ணுவாங்க போல, இல்ல ஏதோ இருக்கும் போல. அப்படி இப்படிலாம் நான் ட்ரை பண்ணேன். அண்ட் வந்துட்டு சாரி நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனா அந்த மாரி சீக்வென்ஸ் எல்லாம் கிடையாது. ஒரே ஒரு சின்ன சீக்வென்ஸ் இருக்கும். வில்லன் சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரு. அவர் சில விஷயம் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா அவரும் வந்து கிளைமாக்ஸ்ல மாட்டிப்பாரு. ஓகே இதுதான் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. சோலி முடிஞ்சிச்சு. கதம் கதம் அப்படி மாரி மாட்டிப்பாரு. மத்த மாரி இந்த படம் கேட்டீங்க அப்படின்னா வந்துட்டு, எனக்கு ரொம்ப புடிச்சா, புடிக்கலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட்ஸ் எ ஆவரேஜ் மூவி. ஓகே. ஸோ இட்ஸ் எ ஆவரேஜ் மூவி. பட் ஒரு அப்பா பையனுக்கு இருக்கிற ஒரு நம்பிக்கை, கான்வர்சேஷன், துரோகம், அவமானம் அந்த மாரி இருக்கிற எல்லா விஷயத்தையும் இதுல காமிச்சிருப்பாங்க. ஓகே. சும்மா இருக்கிறேன். எனக்கு பார்க்கணும் போல இருக்குது. சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிரதிட்சையா வந்துட்டு கண்டிப்பா உங்களுக்கு பரிச்சயமான ஒரு படமா இந்த பிரதிட்சையா மாறும்னு நான் நம்புறேன். ஆவரேஜ் சொல்றேன் எப்படிப்பா இது மாரி மாறும்னு கேட்டீங்க அப்படின்னா வந்துட்டு, மலையாளத்துல இருக்கிற சில பேருக்கும் அண்ட் சில பேர் ஸ்லோ ஜானர் பிடிக்கிற சில பேருக்கு இந்த படம் வந்து கண்டிப்பா கனெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஜியோ ஹாட்ஸ்டார்ல வந்துட்டு தமிழ் டப்ல இந்த படம் இருக்குது. மறக்காம செக் பண்ணி பாருங்க. உங்களோட கமெண்ட்ஸ கண்டிப்பா இந்த வீடியோல கீழ சொல்லுங்க. எப்படி இருக்கு, இல்ல அப்படிங்கிறத நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் மீண்டும் சந்திக்கும் வரை நான் உங்கள் மாஸ்டர் எஸ்கே.